Hi friends, a very good morning to all. This is Sugabhardi from Winners team. Today நான் வந்து கேவா இம்யூனோரிச் டேப்லெட் பத்தி தான் பேச போறேன். நம்மளுடைய இந்த இம்யூனோரிச் டேப்லெட் வந்து GMP கைட்லைன்ஸ் அண்டர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுடைய இந்த கேவா இம்யூனோரிச் வந்து 100% பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ங்கிறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம தைரியமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த இம்யூனோரிச் டேப்லெட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நம்மளுடைய இந்த கேவா இம்யூனோரிச் வந்து எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். வெளி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய டேப்லெட்டை விட நம்மளுடைய இந்த இம்யூனோரிச் டேப்லெட் வந்து உண்மையிலே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மற்ற ப்ராடக்டை விட நம்மளுடைய இந்த கேவா இம்யூனோரிச் டேப்லெட் வந்து ரொம்பவே சிறப்பா செயல்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய மனித உடலுக்கு நோய் எதிர்ப்பு அமைப்பு தான் ரொம்பவே முக்கியமானது. எந்த மாதிரியான ரீசன்ஸ்னால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுமை, புகைப்பிடித்தல், அதிக மன அழுத்தம், பயணம், தூக்கமின்மை, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிக்கப்படுது. இதனால அவங்க வந்து ரொம்ப சோர்வாகவும் எளிதில் நோய்வாய்ப்படுபவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்மளோட இந்த தொடர்ந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட இம்யூனரிச் வந்து ஆரோக்கியமான நபர்களா அவங்கள மாத்துறதுக்கும் சிறந்த வாழ்க்கைக்காகவும் அவங்க எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியா இருக்கும். நம்மளோட இம்யூனரிச் டேப்லெட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கும். நம்மளோட உடம்புல இயற்கையான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பல்வேறு நன்மைகளுக்கும் இது வந்து உத்தரவாதம் அளிக்குது. நம்ம ஏன் இந்த கேவா இம்யூனரிச் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனரிச் டேப்லெட்ல வந்து கொலஸ்ட்ரம் இருக்கு. இது நம்ம ஜென்ரலா நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகளை விட இது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். நம்ம முதல்ல பிறக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உயிர் வாழ்க்கையை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த கொலஸ்ட்ரம் ரொம்பவே அவசியம். நம்ம உடல் வந்து இயல்பான நிலையில தான் இருக்குதா அப்படிங்கிறதுக்கும் இந்த கொலஸ்ட்ரம் ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட கொலஸ்ட்ரம் தான் நம்மளுடைய இந்த கேவா இம்யூனரிச் டேப்லெட்ல இருக்கு. இந்த கொலஸ்ட்ரம் வந்து நம்ம பிறக்கும் போது பெற்ற அதே நன்மைகளை நமக்கு திரும்பவும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த கொலஸ்ட்ரம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் மற்றும் கனரக உலோகங்கள், நச்சுக்கள் இது எல்லாத்தையுமே அகற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம உடம்புல வந்து டாக்ஸின்ஸ், கெட்ட நச்சுகள், எதிர்மறை செயல்பாட்டு உள்ள பொருட்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து நோய் ஏற்படும். உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது எல்லாத்தையுமே அகற்றுறதுக்கு தான் நம்மளுடைய இந்த கேவா இம்யூனரிச் டேப்லெட் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரம் வந்து நம்ம உடலுக்கு கொடுப்பதன் மூலமா ஒட்டுமொத்த செயல்பாடு மற்றும் இயல்பான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்மளுடைய இந்த கேவா இம்யூனரிச் டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு சொல்றேன். ஒவ்வாமை மற்றும் தொற்று போன்ற நோய் எதிர்ப்பு தொடர்பான அறிகுறிகள்ல இருந்து சிறந்த முடிவுகளை அளிக்குது. வலுவான எலும்புகள், பற்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. காயங்கள், தீக்காயங்கள், பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் முன்கூட்டியே குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வயதானவங்களுக்கு எதிர்ப்பு வினைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது. வளர்ச்சி காரணிகள் மற்றும் குணப்படுத்தும் நேரத்தை வந்து அதிகப்படுத்துறது மூலமா ஸ்போர்ட்ஸ்மேன், வீரர்கள், சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களோட உடலை வந்து உருவாக்குவதற்கு சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கும் இந்த இம்யூனரிச் டேப்லெட் ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கி வெளியேற்றுவதற்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இது வந்து எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். ரொம்பவே பெஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய இந்த கேவா இம்யூனரிச் டேப்லெட் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு 3 மாத்திரைகள் எடுத்துக்கணும். காலையில் 2 மாத்திரை, மாலை 1 மாத்திரை எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். பால் பொருட்கள் பிடிக்காதவங்க வந்து நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பத்தின வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.